வணக்கம். நான் நிர்மல். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பேச போறோம். சரி, இப்போ நம்ம அந்த முக்கியமான விஷயம் என்னங்கிறத இப்போ நாம் பேசலாம். ரைட்டா? உனக்கு நடிகரில் எந்த நடிகர் பிடிக்கும்? விஜய். விஜய் பிடிக்குமா, அஜித் பிடிக்குமா? விஜய். சரி, ஓகே. விஜய்க்கு அஜித்தை பிடிக்குமா, பிடிக்காதா? உனக்கு விஜயை பிடிக்கும், விஜய்க்கு அஜித்தை பிடிக்குமா, பிடிக்காதா? சொல்கிறா, சத்தமாக சொல்லு, இங்கே பார்த்து சொல்லு. பிடிக்குமா, பிடிக்காதா? பிடிக்காது. ஏன்னா அவரை உனக்கு அஜித்தை பிடிக்குமா, பிடிக்காதா? உனக்கே அஜித்தை பிடிக்கலன்னா விஜய்க்கு அஜித்தை பிடிக்குமா? பிடிக்காது. விஜய்க்கு அஜித்தை பிடிச்சா உங்களுக்கு விஜயை பிடிக்குமா? பிடிக்காது. அப்படித்தானே? சரி, ஓகே. இப்படி ஒரு என்ன சொல்கிறது, கொத்து புரோட்டா குளறுபடியில் கிடக்கும் போது ஒரு விஜயோடைய ரசிகர் இருக்கார் பற்றியில், அந்த ரசிகர் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசியிருக்கிறார். அது என்னங்கிற வீடியோவை இப்போ நான் போடுறேன், அதை எல்லாருமே கேட்கட்டும். சரி, இப்போ அந்த வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். சரியா? அதில் இன்னைக்கு முக்கியமாக தமிழ்நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டேன்னா, காலையில் தினத்தந்தியில் நீ வாசித்தேல, அந்த பையன் இறந்து போன பையனுடைய பேர் என்ன? அஜித் குமார். அந்த அஜித் குமாரும் செத்து போன அஜித் குமாரும் கார் ஓட்டிட்டு திரியக்கூடிய அஜித் குமாரும் 2 பேரும் ஒன்றா அல்லது வெவ்வேறையா? வெவ்வேறு தானே? கன்ஃபார்மாக சொல்கிறேன்ல? கன்ஃபார்மாக சொல்கிறேன்ல? நான் என்ன சொல்கிறேன்னா, செத்து போன அஜித் குமாரும் இந்த கார் ஓட்டிட்டு திரிஞ்ச அஜித் குமார் 2 பேரும் ஒன்றுன்னு நான் சொல்கிறேன். நீ என்ன சொல்கிற? இல்லை இல்லைடா, உனக்கே சிரிப்பு வருது. வெவ்வேறு தானே? அவர் என்ன, அந்த அஜித் குமார் அந்த பையன் செத்து போன அந்த பையன் என்னது, ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்தாரு. அவரை என்ன பண்ணினானுங்கன்னு கேட்டேன்னா, அந்த போலீஸுக்கு வந்துக்கிட்டு கஸ்டடிக்கு கொண்டுட்டு போய் அடித்து கொன்று தமிழ்நாட்டில் பெரிய பிரச்சனை ஆகிருச்சு. அந்த மாதிரி கஸ்டடிக்கு கொண்டுட்டு போய் அடித்து கொள்றதெல்லாம் நல்லதா அல்லது கெட்டதா? கெட்டது. முதலமைச்சரை என்ன பண்ணினார், அவங்க வீட்டில் போய் பேசினார். பேசி என்ன சொன்னார், சரி சாரிம்மா, இனிமேல் இந்த மாதிரிலாம் தவறு நடக்காமல் பார்த்துக்கலாம், உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான அரசின் நலத்திட்ட உதவிகள் எல்லாத்தையுமே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை வந்துக்கிட்டு அவங்கள்ட்ட பேசினார். எந்த முதலமைச்சராவது இந்த மாதிரி கஸ்டடி லாக்கப்பில் இறந்து போனவங்க வீட்டுக்கு பேசியிருக்காங்களா? யாருமே பேசினதே இது வரைக்கும் கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய முதலமைச்சர் தான் பேசியிருக்காரு. சரி, இப்போ கோர்ட் இருக்குது தெரியுமா? கோர்ட்டு என்ன சொல்லியிருக்குன்னா, அரசு துரிதமாக கரெக்டாக நடந்துக்கணும்னு சொல்லியிருக்கு. அதனால் சிபிசிஐடி இருக்குது தெரியுமா? சிபிசிஐடி யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்கா, மோடி கண்ட்ரோலில் இருக்கா? சிபிசிஐடி முதலமைச்சர் கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் சிபிஐ யார் கண்ட்ரோலில் இருக்குது? மோடி கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீதிமன்றமே சிபிசிஐடி விசாரணையில் எங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் வரல, அந்த விசாரணை அப்படியே போகட்டும் அப்படின்னு அவங்க அனுமதி கொடுத்துருந்தாங்க. ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணாருன்னா, வேண்டாம் இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாமே சந்தேகத்தை கிளப்புறாங்க, அதனால் இங்கே எங்ககிட்ட இருந்தால் இவங்க ஏதாவது இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி கூட மக்கள் ஏதாவது இந்த எதிர்கட்சிகளை ஏதாவது கருத்து சொல்லுவாங்க, அதனால் சிபிஐக்கே மாற்றிருங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை மாற்றிட்டார். இது எவ்வளோ ஒரு நேர்மையான அணுகுமுறை, ரைட்டா? ஆனால் விஜய் அப்படிங்கிற ஒருத்தர் நடிகர் இருக்கிறார் தெரியுமா? உனக்கு யாரை பிடிக்குன்னு சொன்ன? அந்த விஜயோடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்கிறாரு, அஜித் குமாருக்கே இவர் அறிக்கை விட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கிடுகிடுக்க வச்சிட்டாரு. அறிக்கை அஜித் குமார்னு சொல்கிற அந்த பேரே தமிழில் விஜய்க்கு பிடிக்கவே பிடிக்காது போல இருக்கு. அப்படியாடா? அப்படிதான். அவ்வளோ மோசமாக அவங்க விஜய்க்கு அஜித் குமாருங்கிற பேரே பிடிக்காதா?
ஆ? அவன் சொல்கிறான்டா அந்த ஆள் அஜித்குமாருக்கு அஜித்குமார்னு பேர் இருந்திருக்கு, ஆனாலும் அந்த அஜித்குமாருக்காக அறிக்கை விட்டவர் எங்கள் தலைவர் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் விடும்போது எல்லா பயல்களும் புல்ல அரிச்சிட்டாங்க. சரி, இப்படிலாம் சொன்னால் இவனுங்களை தற்கூரின்னு சொல்கிறதா இல்லை வேற என்னன்றா சொல்கிறது? உன்னை தற்கூரின்னு சொன்னால் உனக்கு கோவம் வருமா வராதா? வரும்ல. அப்போது உங்கள் தலைவர் இருக்கார் பற்றியில், உங்கள் தலைவர் உங்கள் தலைவர் குறைந்தபட்சம் மண்டையில் அறிவு இருக்கிற மாதிரி பேசணுமா வேணாமாடா? வேணும். ஏண்டா உங்கள் தலைவரோடுக்கு பின்னாடி எங்கள் தமிழ்நாடே பார்க்காத பெரும் திரள் கூட்டத்தை நான் கூட்டி பிடிவேன் தெரியுமா? அடுத்து நேராக வந்து எங்கே உட்காந்துக்கு வரான்? முதலமைச்சர் சீட்டில் தான் வந்து உட்காந்துக்கு வரான். அப்படியா? தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அவ்வளவு ஏமாந்த சோனகிரிக்கலாடா. டேய், நீ முதல்ல விஜய்க்கு ஓட்டு போடுவியாடா? நேற்றுக்கு என்னடா சொன்ன ஓட்டு போட மாட்டேன்னு சொன்னேன்டா. அப்போ விஜய் பண்ணினது உனக்கே உன் அறிவிக்கே எட்டுது. மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு. நேர்மையாக விஜய் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணினா நீ ஓட்டு போடுவியா பண்ண மாட்டியா? போடுவேன். நான் ஓட்டு போடுவேன்னா போட மாட்டேனா? போடுவேன். எல்லாரும் போடுவாங்க. மக்களுடைய உள்ளத்தை வென்று எடுக்கணும், சரியா? நேர்மையாக நடந்துக்கணும். பேச்சை மாற்றி மாற்றி பேசக்கூடாது. 12வது படித்தா டாக்டர் தான் படிப்பா அப்படின்னு பேசுனா எல்லாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. டாக்டர் தான் படிப்பு எங்களுக்கு. 12வதுல அதிகமாக மார்க் வாங்கிட்டு இருக்கும்போது முதல்ல எடுத்தோன்னே எல்லாத்துக்கும் டாக்டர் சீட்டு கொடுத்தாங்கய்யா. அப்படி தானே போயிட்டு இருந்தாங்க 2006 வரைக்கும். அப்படி தானே போயிட்டு இருந்தாங்க. அது தெரியுமா உனக்கு? இப்போ நீ வந்து 12வது படிக்கிற, இப்போ 9வது படிக்கிற. 12வதுல 1200க்கு 1198 வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ. அப்போ இருந்தது. இப்போ 600 மாற்றிட்டாங்க, அது வேறு விஷயம், ரைட்டா? இப்போ 600க்கு 598 வாங்கிக்கிட்டு சயின்ஸில் வாங்கியிருக்க. உனக்கு கூப்பிட்டு யார் கொடுப்பா? கவர்மெண்ட்டு கூப்பிட்டு என்னத்தை கொடுத்தாங்க? டாக்டர் சீட்டு. போய் டாக்டர் படின்னு சொல்லுவாங்க. அப்போ எந்த தொந்தரவும் இல்லை. இப்போ இவனுக்கு வந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க? மோடி கவர்மெண்ட் வந்துட்டு போய் ஒரு பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அந்த பரீட்சையில் நீ உங்கள்கிட்ட பாட புத்தகம் கொடுத்தாங்க பார்த்தியில்ல, அந்த புத்தகத்தில் இருந்து கேள்வி கேட்க மாட்டாங்களாம். அவங்க இஷ்டத்துக்கு வேறு ஏதாவது குய்யாமையான்னு ஏதோ கேள்வி கேட்பாங்களாம். அதுக்கு ஒரு நாள் பதில் சொல்ல முடியுமா? முடியாதடா? முடியாது. அப்போ நீ ஃபெயிலு படான்னு சொல்லி துரத்தி விடும்போது இது சமூக நீதியா அநீதியா? அநீதி. இதை தட்டி கேட்கணுமா வேண்டாமா? நாங்கள்லாம் போய் தட்டி கேட்டுட்டு இருக்கோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம்னு. அவங்க விஜய் இருக்கார்ல, அப்படி செல்லமாக வந்து கணத்தை தட்டி கொடுக்குறாரு. யார் கணத்தை? நீ எல்லாம் ஏம்மா டாக்டருக்கு படிக்கிறேன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதம்மா, வேற ஏதாவது இருந்தால் படிக்கிறியாம்மா அப்படி சொன்னால் இது திருட்டுத்தனமான பேச்சா நேர்மையான பேச்சா? சொல்லுப்பா. விஜய் ரசிகரே சொல்லுப்பா. நீ விஜய் ரசிகர் தான்டா சொல்கிறா. திருட்டுத்தனம் தானே. அப்போ நேர்மையாக நடந்துக்கணுமானாமடா? இவனுங்களுக்கு உங்கள் விஜய ரசிகருக்கு குருட்டு அந்த ரசிகருக்கு அவன் பேச அஜித்குமாராக இருந்தாலும் அவருக்கு நாங்கள் அறிக்கையை விட்டார் பாருனா சிரிப்பாங்களா? எது வழியாடா சிரிப்பாங்க? எல்லாருமே வாய் வெளியே சிரிக்க மாட்டாங்க, எல்லாம் ஆசன வாய் வழியாக சிரிப்பாங்க. புரியுதா? நேற்றுக்கு உங்கள் விஜயை ட்ரோல் பண்ணி அடிக்கிறாங்கடா. ஃபுல்லாக விடிஞ்சு எந்திரிச்சு அத்தனை பேர் டிவிக்கு ட்ரோல் பண்ணி அடிக்கிறாங்க. தற்குறி, 1ஆம் நம்பர் தற்குறி, நீ உண்மையிலே கிறுக்கனா அல்லது கிறுக்க மாதிரி நடிக்கிறியாயா? எவ்வளோ பெரிய அடி முட்டாளாக இருக்கிற அப்படின்னு சொல்லி போட்டு ரவுண்டு கட்டி இன்னைக்கு அடின்னு அடிக்கிறாங்க. இதெல்லாம் உங்கள் விஜய்க்கு தேவையாடா? விஜய்க்கு அன்புள்ள விஜய்க்கு அப்படி ஒரு லெட்டர் போடுறியாடா நீ? விஜய், அன்புள்ள விஜய், என் பேர் நிர்மல், நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நீங்கள் ஏன் அரசியலுக்கு வந்தீர்கள்? எனக்கு சரியாக காரணம் புரியவில்லை. உங்களது படங்கள் நன்றாக இருந்தன. ஆனால் அரசியலில் நீங்கள் எடுக்கக்கூடிய கோமாளித்தனமான அந்த கூத்து இருக்கு பார்த்தீர்கள் என்றால், ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே தமிழக வெற்றி கழகம்னு ஒன்றை போட்டு போடலடா. நீ எப்படி எழுத்து பிள்ளையில் நல்லா மண்டையாக கொட்டு வாங்கிட்டு தெரிஞ்ச அந்த மாதிரி அவங்களும் மண்டையாக கொட்டு வாங்கி சேர்த்தாங்க. வாங்க பார்ட்டி அவர்களே, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்துக்கிட்டு மானே தேனே பொன்மானேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று பாயாசமா பாசிசமா அப்படிங்கிறாரா? ஏண்டா நம்மளெல்லாம் பார்த்தா கேளியா அவருக்கு கிண்டல் தெரியும். பாயாசமா பாசிசம் வேண்டாம். ஏண்டா பாசிசம்னா யாரா? ஹிட்லர் இருக்கான் பார்த்தில்லையா? ஹிட்லரு எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டால்டா. பொண்ணுக்கும் 2ஆம் உலக போரோட ஹீரோ இருக்கான் பார்த்தில்டா ஹிட்லர்னு தெரியுமில்ல? அவனையும் நல்லா இலையில பாயாசத்தை ஊற்றி நக்கிறான் பார்த்தில்ல?
விருந்துக்கு போனால் பாயாசம் ஊற்ற எப்படி நக்குவான், நக்குவோம்ல, ரெண்டும் ஒன்றாண்டா. இப்படி யாராவது சொல்லுவாங்களாடா? நீயே சொல்கிறா. விஜய் ரசிகரே சொல்கிறா. இப்படி ஒரு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் கேட்க மாட்டியாடா? நான்லாம் கேட்க மாட்டேன். ஏன்னா நான் விஜய் ரசிகர் கிடையாது. நீ விஜய் ரசிகர் தான்டா. உனக்கு பொங்கலையா? எங்கள் தலைவர் ஏன் இப்படி உளறி கொண்டிருக்கிறார், எங்கள் தலைவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தற்கொரியம் ஏன் இப்படி உளறி கொண்டிருக்கிறது அப்படின்னு கேட்கணுமா வேணாமாடா? கேட்கணும். நீ போய் கேளு, நான்லாம் கேட்க மாட்டேன். புரியுதா? ஒரு லெட்டர் வேணால் எழுது, அன்புள்ள விஜய்க்கு அப்படின்னு போட்டு எழுது. சரியா? இதெல்லாம் நம்ம ஊரில் எடுபடாது. இந்த சங்கதியெலாம் எடுபடாது தம்பி, பார்த்துக்கோ. ஏன்னு கேட்டிட்டேன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசியல் களமே வேற. முதலமைச்சர் என்ன பண்ணார் முந்தானேத்து? அன்பில் மகேஷ் உனக்கு தண்ணி பில் அடிக்க சொன்னாரா? புத்தகம் கொடுக்குறா. உங்கள் ஸ்கூலில் வந்து தண்ணி பில் அடிக்கலையாடா? இனிமேல் அடிக்க சொல்கிறாங்களா இல்லை இன்னும் சொல்லலையா? சுற்றறிக்கை இன்னும் வரலையா? ஆனால் வரும். சரியா? நேற்றுக்கு வரைக்கும் சாப்பாடில் முட்டையாக கொடுக்குறது, புத்தகத்தை கொடுக்குறது, காசு பணமெல்லாம் நிறைய செலவு பண்ணி நீங்களாம் நல்லபடியாக படித்து கலெக்டர் ஆகுங்கடான்னு சொன்னால் இவன் என்னடான்னா உங்கள் விஜய் என்னடான்னா 12வது படிக்கிறது மட்டும்தான் படிப்பா, 10வது படிக்கிறது மட்டும்தான் படிப்பா, 8வது படிக்கிறது மட்டும்தான் படிப்பானா? அங்கிட்ட ஒருத்தன் தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லிட்டு 5வதுலேயே உனக்கு பப்ளிக் எக்ஸாம், 3வதுலேயே உனக்கு பப்ளிக் எக்ஸாம், 10வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம், அப்புறம் 11ல் ஒரு என்ன கிண்டல் பண்ணுறீங்களாடா? இல்லை பரிசைக்கு நீ போகலான்னு தான் நினைக்கிறியா? பப்ளிக்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? பச்சை குழந்தைகிட்ட வந்து உனக்கு பப்ளிக் எக்ஸாம்னா இது நேர்மையா? அதைத்தான் நான் அவட்ட கேட்குறேன். இவன் சொல்கிறதும் அவன் சொல்கிறது ரெண்டு ஒரே லைனில் ஒத்து போகுதா இல்லையா? அப்போ இல்லையா? அவனும் இவனும் ஒரே மாதிரி தான்டா பேசுகிறாங்க. அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா நேர்மையாக முதல்ல நடந்துக்க பழகு. சரியா? சரி, அதை விடு. அந்த அஜித் குமார் பற்றின விவரம் உனக்கு தெரியும். என்ன படித்த சொல்லு. அப்போ அந்த பையன் இறந்து போனார். முதலமைச்சர் நேற்று பேசுனாங்களா? ஃபோனில் பேசினாரா? உங்கள் குடும்பத்துக்கு வந்து எல்லாமே நாங்கள் செய்கிறோன்னு சொன்னாரா? இன்றைக்கி கவர்மெண்ட் வந்து முதலமைச்சர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஆவின் பால் இருக்குல்ல, நம்ம ஊரில் பால் எடுக்கிறாங்கல்ல, பால் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஆஃபீஸில் அந்த பையனுக்கு டெக்னீசியன் வேலை போட்டு கொடுத்துட்டாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. நேற்றுக்கு இறந்து போனாங்க. போலீஸ்காரங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டாச்சு. சாயந்தரம் முதலமைச்சர் பேசுகிறாரு. மாலதி அவங்க அம்மாவும் தம்பி இருக்காங்க. சரி சரி சரி, அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறேன். அம்மா கிட்ட கொடுக்குறேன். சிஎம் பேசுகிறாங்கம்மா. ஹலோ வணக்கம்மா. ரொம்ப சாரிம்மா, தைரியமாக இருங்க. ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். சீரியஸாக ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன பண்ணுமோ உங்களுக்கு பஸ் பண்ணி விட சொல்கிறேன். மந்திரி பார்த்து பாரு. தைரியமாக இருக்குமா? தைரியமாக இருக்கு. கூப்பிடாத வந்துருச்சு. தைரியமாக இருக்கு. நான் அந்த தம்பி இருக்காப்புலண்ணா. தம்பி சார், நவீன் பேசுகிறேன் சார். வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் தம்பி. வணக்கம். நடக்கூடாது நடந்துருச்சு. தைரியமா இருங்க. நான் ஆக்ஷன் எடுக்க சொல்லியிருக்கேன். என்ன என்ன ஹெல்ப் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு அமைச்சர் சொல்லி சொல்லிட்டு தைரியமா இருங்க. தைரியமா இருங்க. இல்லைங்க சார், விசாரணைக்கு கூட்டு போயிட்டு இந்த மாதிரிலாம் அதான் நடந்துச்சு. உடனே ஆக்ஷன் எடுத்துருக்கோம். சரிங்க சார். அரெஸ்ட் பண்ணியாச்சு எல்லாரையும். சரிங்க சார். நீங்கள் தைரியமா இருங்க. உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எப்படி சொல்கிறேன். இல்லைங்க சார், பையன் வயசு வந்து 29 வயசுங்க சார். எங்கள் அம்மா வந்து இப்போ எங்கள் அப்பா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க. நான் வந்து லூக்கன்ற ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை சார். அவன் ரொம்ப எங்கள் அம்மா சொல்லுங்க. யாருமே ஏற்றுக்க முடியாது, ஒத்துக்க முடியாது. அதுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுத்துருவேன். தைரியமா இருக்கு. தைரியமா இருக்கு. சரிங்க சார். ஓகே சார். இப்போ அவங்க தம்பி இருக்காங்கல்ல, இறந்து போன பையனுடைய தம்பி இருக்கிறாருல, அவருக்கு கவர்மெண்ட் வேலை கொடுத்துட்டு இலவசமாக உங்களுக்கு வீடு வழங்கக்கூடிய வாய்ப்பை வந்து கலெக்டர் ஆஃபீஸ் மூலமாக கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் நன்மை தானே? ஏதோ ஒரு விபத்து உண்டாயிடுச்சு, ஒருத்தர் இறந்து போனால் சாவை நம்மளால் தடுக்க முடியுமா? அந்த சாவை ஏற்படுத்தினவங்க மேலே நீதிமன்றத்தில் விசாரணை போகும்போது அது சம்மந்தமாக நம்ம கருத்து கூறலாமா? கூறக்கூடாது. சட்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீதிமன்றத்துக்கு ஒரு விஷயம் போயிருச்சுன்னா நீதிமன்றத்தில் அந்த கேஸ் கட்டு கையில் எடுத்துட்டாங்கன்னா அது சம்மந்தமாக நீயும் நானும் வந்து கருத்து கூறக்கூடாது. சரியா? அப்படி கூறினா அது சட்டப்படி குற்றம். ரைட்டா? நம்ம கருத்தெல்லாம் சொல்லலை. ஆனால் முதலமைச்சர் என்ன பண்ணார்? இறந்து போன குடும்பத்துக்கு நன்மை பண்ணினார். ஆனால் இந்த விஜய் இருக்கிறார் பாரு, விஜய் தற்கொலைகள் கும்பல் எல்லாமே வந்துக்கிட்டு எங்கள் அஜித் குமாருக்காக நான் குரல் கொடுத்தாருன்னா எவனாவது ஒருத்தர் உங்களை பார்த்து என்னடா நினைப்பாங்க? நீ ஒரு விஜய் ரசிகனாக இருக்கிற. சரியா? அதனால் கொஞ்சம் நீ ஓரளவுக்கு வந்துக்கிட்டு விஜய்க்கு வந்து புத்தி சொல்கிறியா? ஏன்னா
போகிற போக்க பார்த்தா உங்கள் கட்சி வந்துக்கிட்டு டெபாசிட் வாங்குமான்னு தெரியாது. ஆளாளுக்கு ஒன்றை பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு எல்லாம் கமெண்ட்ஸில் வந்து கழுவி ஊற்றுவாங்க பாரு. ஏய் எப்படி விஜயை பற்றி பேசலாம், ஆச்சாக ஆகி போயின்னு. நீ தான் அதுக்கெலாம் பதில் சொல்லணும். அது நான் சொல்ல மாட்டேன். நிர்மல் தான் அதுக்கெல்லாம் பொறுப்பு. ஏன்னா நிர்மல் வந்து விஜய் ரசிகர், நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஒரு அஜித் ரசிகராக இருந்தேன்னா கூட நான் எனக்கு தெரியாதப்ப நான் சொல்லுவேன், சப்போர்ட் பண்ணுவேன் வந்துட்டு. ஏய் தம்பி விடுங்கப்பா, அஜித் ரசிகர், இவனே விஜய் ரசிகர். சரி ரைட்டு. ஆகையால் ஒரு விபத்து என்பது என்னது, தவிர்க்க இயலாதது. ஆனால் அரசு துரிதமாக நலத்திட்ட உதவிகளை செய்கிறாங்க. அதை வந்து தவறுக்கு மன்னிப்பும் கேட்குறாங்க. இது நல்ல பழக்கம் தானே. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் அரசியலில் எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். அது வந்து உங்கள் விஜய்க்கு அந்த பக்குவம் இருக்கா அல்லது இல்லையா? இல்லை. அப்போ நீ தான் சொல்லணும். ஏன்னா நீ விஜய் ரசிகன். அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. யானை தன் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட கதை. ஒரு விஜய் ரசிகனின் குமுறல்னு வேணும் அதுக்கு தமிழ்ல வைக்கலாமா? சரி பாய் சொல்லிடு. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் சொல்லு. ரைட்.